ஹாய் வெல்கம் டு இண்டி சோர்ஸ் ஸ்டுடியோ. இன்னைக்கு நான் பேரலல் பேண்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறேன். இது நான் நல்லில தான் எடுத்தேன். அண்ட் இது வந்து பிட்ல போட்டிருந்தாங்க. ஸோ இது 1.85 இருக்கு. பேரலல் பேண்ட் டிராஃப்டிங் பார்த்துருப்பீங்க. அது என்னோட டாட்டருக்கு தான் பண்ணேன். ஸோ அது ஹைட் கம்மியாக வரும். அதனால இந்த ஃபேப்ரிக் மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு. இந்த மெட்டீரியல் வந்து பியோர் காட்டன் பத்திக் பிரிண்ட் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். சம்மருக்கு சூப்பரா இருக்கும். நல்லா பிரீதபிளா இருக்கும் ஃபேப்ரிக். ஸோ இப்போ எப்படி நான் கட் பண்றேன்னு காமிக்கிறேன். அண்ட் இது பிரிண்ட் வந்து இப்படி வர மாதிரி இருக்கு. நான் அதை கன்சிடர் பண்ணல. சின்ஸ் இது வந்து ஒரு பேண்ட் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பண்ண வேண்டான்னு. அதனால நான் இப்படியே இந்த செல்வேஜ் டு செல்வேஜே நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க எனக்கு வேஸ்ட் பேண்டுக்கெல்லாம் வேணும். அதனால நான் ரொம்ப எக்ஸாக்ட் ஹாஃபா நான் எடுக்கல. அதனால எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது மட்டும் நான் எடுத்துட்டு கட் பண்ணிக்கிறேன். பேப்பர் பேட்டர்ன் பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து ஃபோல்டட் சைட்ல இருக்கு. அது இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக நான் சொல்றேன். அப்ராக்சிமேட்டா இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க பார்க்கும்போது. இப்போ நான் டிரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ட்ரா பண்ணிட்டாச்சு. அண்ட் அதே மாதிரி பேக்குக்கும் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. அப்புறம் இது மிஸ் அலைன் ஆயிடுச்சுன்னா அதை வேற நான் இப்போ அலைன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ நான் இப்போ கட் பண்ணிடுறேன் இதை. எனக்கு ஃபேப்ரிக் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஆப்போசிட் சைடாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சின்ஸ் இது கன்ஃபியூஸ்டு டிசைன்னால அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் பேப்பர் டிராஃப்டிங் இருந்தும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து பேக்கோட டிராஃப்டிங் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த 1 இன்ச் எடுக்கிறதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நான் 1 இன்ச் எடுக்கலாம், 1/2 இன்ச் மட்டும் தான் எடுத்திருக்கேன். சின்ஸ் ஆல்ரெடி ஆங்கிள் வந்து பெருசாக தான் இருக்குது. அதனால் நான் 1 இன்ச் எடுத்து இன்னும் நான் ஜாஸ்தி பண்ணல. ஸோ 1/2 இன்ச் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அண்டு மேட்ச் ஆகலான்றது வந்து என்னன்னா, இந்த கர்வும் அந்த கர்வும் நீங்க தைக்கும்போது மேட்ச் ஆகணும். ஸோ அதனால தான் ஒரு 1/2 இன்ச் கீழே எடுத்து பண்றது. அந்த கரெக்டா அந்த சீட் வந்து அழகா வந்து ஸ்டிச் பண்றதுக்கு தான். சப்போஸ் அது வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா கர்வ் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும். நீங்க அது ரீஷேப் பண்ணணும் அந்த கர்வை. அவ்வளவுதான், வேற எதுவும் வந்து இதுல டிஃப்ரென்ஸ் இருக்காது. பேக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 2 பேக் அண்ட் 2 ஃப்ரண்ட்டும் இருக்கு. அண்ட் மீதி இருக்கிற இந்த துணியில 2 சைடு பாக்கெட்ஸ் அண்ட் பேஸ்ட் பேண்ட் எப்படின்னு நான் காமிக்கிறேன். கிராச் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுலயும் நான் ஃப்ரண்ட் சீம் மெத்தட் தான் பண்ண போறேன். ஒரு சைடு நான் 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணிப்பேன். அப்படியே திருப்பி இன்னொரு சைடும் 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணுவேன். அது வந்து இப்போ நான் ப்ராக்டிக்கலாக காமிச்சா உங்களுக்கு புரியும், சொன்னால் புரியாது. 1/4 இன்ச் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லாக் ஸ்டிச்சஸும் போட்டுக்கிறேன். ஸோ இதை ஸ்டிச் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போது நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே லைட்டாக ஒரு ப்ரெஸ் கூட கொடுத்துக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் லேசியாக இருக்கு இன்னைக்கு, அதனால வந்து நான் இப்படியே பண்ணுறேன். ஸோ இந்த சைடு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் உங்கள் ஃபோல்டு பண்ண மாதிரி தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஓப்பன் ரா எட்ஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அது பண்ணுறது வந்து யூஸே இல்லாமல் இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட் சீம். அண்ட் இது வந்து
உங்களோட ரைட் சைடாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபோல்டு வர்றது வந்து ராங் சைடாக இருக்கும். இதே மாதிரி நான் பேக்குக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நான் அது வீடியோவில் காமிக்கல. பாக்கெட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். பாக்கெட்ஸ் 2 சைடுமே வரும். நான் அதனால் இங்கேருந்து 2.5 inches எடுத்துக்கிறேன், ஆர் 3 inches 3 எடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் 3 எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே 1/2 inch சீம் அலவன்ஸ் போயிடும். ஸோ இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து எனக்கு 6 வந்து கரெக்டாக இருக்கும் சீம் அலவன்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த 1/2 inch மார்க்லேருந்து 6 எங்கே வருதோ நான் அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கேயும் 1/2 inch போயிடும். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு எய்தர் நீங்கள் இங்கேருந்து ஒரு லைன் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டிச் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது இது. இப்போ வந்து நான் இதை கட் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். மீதி இருந்த ஃபேப்ரிக்கை நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு 22 inches இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஃபோல்ட் பண்ணால் நல்லாவே ஒரு லென்த் வரும். ஸோ திஸ் இஸ் இன்க்ளூடிங் த சீம் அலவன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ சீம் அலவன்ஸ் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு இவ்வளோதான் வரும் பாக்கெட். அதனால் நான் 22 எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கேருந்தே மெஷர் பண்ணிக்கிறேன் 22. அண்ட் இங்கே உள்ள லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ லென்த் வந்து 22னா இங்கே வந்து நான் 6 or 7 எடுத்துக்கிறேன். 7 எடுத்துக்கிறேன் இன்க்ளூடிங் த சீம் அலவன்ஸ். ஸோ இங்கேயும் நான் 7 அதே மாதிரி மிடில்லையும் எடுத்துக்கிறேன். அப்போ தான் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ இதுலேயே 2 பாக்கெட்ஸ் வந்துடுச்சு 2 சைடுக்கு. இந்த ரெக்டாங்கிளை கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பாக்கெட்ஸ் வந்துடுச்சு. எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது ஒரு சைட் பாக்கெட் நான் அட்டாச் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுக்கிறேன். கொஞ்சம் மேலே அண்ட் இந்த பக்கம் கொஞ்சம் சைடில் இப்படி வச்சுக்கிறேன். ஏன்னா செல்வேஜ் இங்கே இருக்குது, கஷ்டமாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் மேலேயே வந்து நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த சைடு எனக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இந்த சைடு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ராங் சைடில் கொஞ்சம் லைட்டாக நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன் சாக் வச்சு. அதனால் இது மேலேயே நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி இந்த பக்கமும் நான் வச்சுக்கிறேன். பின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த லைனை டார்க்கன் பண்ணுறேன். ராங் சைடில் ஸ்டிச் கொடுக்குறேன். இங்கே இந்த லைன்லேயே நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ இங்கே 1/4 inch கட் பண்ணிகிட்டே வரேன் விட்டுட்டு. ஸோ இப்படி இருக்கிறத நான் இந்த தனியாக இந்த பீஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபோல்டு தான் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணினதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/4 inch ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் கூட பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டார்டிங் அண்ட் எண்டில் மட்டும் லாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க பண்ணும்போது. அண்ட் முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, லென்த்தாக கட் பண்ணேன் இல்லையா, அதை வந்து நான் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன் கரெக்டாக இந்த சைடு வச்சு. அதாவது இந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கும் இதுவும் அலைன் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் பின் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம் அண்ட் இங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இப்போது இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் நான் சீல் பண்ணாதான் எனக்கு கட் பண்ண முடியும். ஸோ நான் அதை பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த சைடையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம்
மேலேயும் கீழேயும் இருக்கு, அதனால பார்த்து பண்ணணும். இது ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரே இதுவா இங்கேயும் நான் ஸ்டிச் குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இது ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். பை மிஸ்டேக் அவசரத்துல இது ஸ்டிச் பண்ணிட்டேன். பட் தட்ஸ் ஓகே. ஜஸ்ட்டு ஒரு இது குடுத்துருங்க. ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சைடு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால நான் அப்படியே விட்டுடுறேன். இதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு ஒரு சைடு ஆஃப் த பாக்கெட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்னொரு சைடும் நான் அதே மாதிரி பண்ணிடுவேன். இப்போ நான் ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டேன் அண்ட் பேக் எடுத்துக்கிட்டேன். ரைட் சைட்ஸ் டுகெதர் வச்சு சைட்ஸ் ரெண்டுத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிராச் தான். கிராச் பண்றதுக்கு முன்னாடி நான் ஆங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். இங்க எனக்கு லைட்டா ஒரு மிஸ் மேட்ச் வந்திருக்கு, அது பரவாயில்ல. ஸோ இங்க ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது மேபி ஏதாவது ஒரு புல் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியாமலே. ஸோ நான் லைட்டா இது மட்டும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பண்ணேன்னா இங்கே கிராச் இன்சீமில் எனக்கு மிஸ்மேட்ச் ஆகிடும். அதனால் நான் ரொம்ப பண்ணிக்கல. ஸோ இப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன். இதையும் அப்படியே 1 inch 2 ஃபோல்டு பண்ணிக்க போகிறேன். 1 inch and 1 inch அந்த மாதிரி இப்படி ஒரு பின் போட்டுக்கிறேன். ஸோ நான் இங்கே ஸ்டிச் பண்ணிப்பேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணிக்கிறேன் கிராச் கரெக்டாக வருதான்னு. இங்கே கிராச் டு கிராச் வச்சு பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வருது. அதனால நான் இது அப்படியே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொரு சைடும் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி பின்ஸ் போட்டுட்டு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ இந்த 2 எட்ஜஸையுமே நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிடுறேன். 2 சைடுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த எக்ஸ்ட்ராலாம் இருக்கு, அதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ இன்சீம்ஸ் தான் ஸ்டிச் பண்ணோம். இது அலைன் பண்ணிக்கிறேன் இந்த 2 கிராச்சையுமே. அண்ட் இங்கே ஒரு பின் போட்டுக்கிறேன். ஸோ இந்த லெக்கையும் நான் இது பண்ணிக்கிறேன், மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வச்சு பார்த்தா எனக்கு கரெக்டாக வருது, எந்த டிஃப்ரென்ஸும் வரல. ஸோ நான் இப்படியே 1/2 inch ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிடுறேன். கிராச் கிட்ட நான் வந்துட்டேன். அண்ட் கிராச் கிட்ட வரும்போது நான் இப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன். நல்லா ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க அந்த கிராச் ஏரியாவில். நான் இப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன். அதே மாதிரி நான் இந்த சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிராச் ஏரியாவுக்கு வரும்போது நல்லா 2-3 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க அண்ட் அப்படியே எடுத்துட்டு வந்துடுங்க. கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். சின்ஸ் இங்கே ரா எட்ஜார் இருக்கிறதுனால நான் இப்படி வச்சு ஒரு லைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது தெரியாது இந்த ஸ்டிச்சு, ஜஸ்ட் ஒரு 1/2 inchக்கு அந்த மாதிரி தான். அதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் பேண்ட் தான் நான் இப்போது மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். ஃப்ரண்ட் இது 21 inches வருது. பேக்குக்கு 20 வருது. ஸோ 21 + 20 is 41 inches எனக்கு வேணும். ஸோ இந்த ஸ்ட்ரிப் என்கிட்ட இருக்கு. இது 41 மேலேயே வரும். மெஷர் பண்ணி பார்க்குறேன். டபுளாக தான் வச்சுருக்கேன். ஸோ டோட்டல் 41 சொன்னேன் இல்லையா, டிவைடட் பை 2 20.5 வருது. அண்ட் 20.5 இங்கே வருதான்னு நான் பார்க்குறேன்.
20.5 இங்கே வருதுன்னா அண்ட் கரெக்டாக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது. 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு 1 இன்ச் எடுக்கிறது நல்லது. கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஒரு சீம் அலவன்ஸ் தரேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே விட்த்து வந்து 3.5. இந்த போர்ஷனை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வரும். இப்படி வரும்போது இந்த பார்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி எவ்வளோ வருதோ அதை வந்து நான் இப்படி ஜாயின் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ எலாஸ்டிக் பேண்ட் எடுக்கணும்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் என்னோட பேரலல் பேண்ட் டிராஃப்டிங் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறேன்னு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நான் இப்போ இந்த வேஸ்ட் சைஸ்க்கு வந்து 28 ப்ளஸ் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். ஸோ 28 ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 29. இப்போ இந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து 1/2 இன்ச்க்கு 1/2 இன்ச்க்கு வச்சு ஸ்டிச் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் மார்க் பண்ணோம் ஒரு சில இடத்துலலாம், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 2 எண்டையும் எடுத்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் இதுலேருந்து 1/2 இன்ச் அண்ட் இதுலேருந்து 1/2 இன்ச் எடுத்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு 3 ஸ்டிச்சஸாக போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் மிடில் அண்ட் இதோட இது வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த மிடில் எடுக்கணும். அண்ட் இந்த சைட்ஸ் அதே மாதிரி இந்த சைடும். ஸோ 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரிப் கட் பண்ணேன் இல்லையா வேஸ்ட் பேண்டுக்கு, அதை வந்து நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட மிடில் வந்து நாச் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக் ஆஃப் த பேண்ட் எடுத்துக்கிறேன். பேக் ஆஃப் த பேண்ட்டு நடுவில் வந்து இந்த நாச் இருக்கு இல்லையா, இங்கே இருக்க நாச் ராங் சைடில் நான் வச்சு அலைன் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த ஃப்ரண்ட்டோட சென்டருக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நான் ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு நிப்பாட்டிடுறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஸ்டிச் இங்கே இருக்குது, இந்த சென்டர் இங்கே இருக்குது அண்ட் இப்படி வச்சா 1 இன்ச் கரெக்டாக வருது. அதே மாதிரி நான் இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இங்கேயும் டுவர்ட்ஸ் த சென்டர் வந்தாச்சு. ஃப்ரண்ட் சென்டரில் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன் கரெக்டாக 1 இன்ச் கிட்ட வருதான்னு. 1 இன்ச் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 ஃப்ளாப் இருக்கு இல்லையா, ஸோ 1 இன்ச்சுக்கு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் இந்த 2த்தையும் ஓப்பன் பண்ணி நல்லா கையிலேயே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், நீடில் டவுன் பண்ணிவிட்டு இப்படியே திருப்பிட்டு அடுத்த இதுக்கு வந்துட்டு இதையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நான் இந்த கேப் விட்டு இருந்தேன் இல்லையா, அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். எலாஸ்டிக் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த எலாஸ்டிக் நான் எடுத்துக்கிறேன் அண்ட் இதோட பேக் சைடு வந்து இந்த ஸ்டிச் பண்ணதை வந்து நான் பேக் சைடாக எடுத்துகிட்டு போகிறேன் அண்ட் இதை நான் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
ஸோ பேசிக்கலி என்னன்னா இந்த பாயிண்ட்ஸ் இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் இப்படி வச்சு இது பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு. நான் வந்து இப்படி இருக்கிறத இப்படி வச்சு இந்த வேஸ்ட் பேண்ட் வந்து கவர் பண்ணுற மாதிரி, எலாஸ்டிக்கை கவர் பண்ணுற மாதிரி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே நான் இங்கே ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அண்ட் ஒரு பின்னையும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். இந்த சைடு லைன் இங்கே இருக்குது. அண்ட் இந்த ஸ்டிச்சிங் ஃபோல்டு, இந்த ஸ்டிச் பண்ணோம் இல்லையா சைட்ஸ், அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்படி எடுத்துகிட்டு வரேன். அதை செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கா, ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கான்னு. அண்ட் இங்கே ஒரு பின் போட்டுக்கிறேன். இந்த லைன் இருக்கு இல்லையா, இது இப்படி இருக்குது. ஸோ நான் இதோட ஆப்போசிட் எடுத்துகிட்டு போய் இதை க்ளோஸ் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வரேன். லாஸ்ட் ஒன் இது இப்படி இருக்கு. இப்படி பண்ணி இப்படி பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து 2-3 வாட்டி ட்ரை பண்ணால் ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் செக் பண்ணிக்கணும் எதாவது ட்விஸ்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது எல்லா சைட்ஸுமே. போய் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது நான் ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்லேருந்து இந்த இடத்துல நான் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போடுவேன். ப்ளேஸ் பண்ணி லாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து எலாஸ்டிக் மேலே தான் ஸ்டிச் பண்ணுறேனே. எட்ஜு ஒன்று பின் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் லைட்டாக புல் பண்ணிக்கிறேன். புல் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் உள்ள தள்ளி விட்டுறேன். அண்ட் இங்கே ஒரு கை பிடிச்சிக்கிறேன். ஸோ அட் அ ஸ்ட்ரெச் முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்லேயே நீங்கள் இந்த எண்டுக்கு வரதுக்கு பாருங்கள். அண்ட் வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பின்ஸ் எல்லாம் எடுத்துறேன். அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் இதுக்கு வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். இந்த பின் போட்ட இடத்த நான் புல் பண்ணுறேன். புல் பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே ஒரு கை பிடிச்சிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடு இது லாஸ்ட்டு. அண்ட் லாக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபுல் பண்ணிக்கணும். இவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. இந்த ஃபிட்டிங் தான் பார்க்கணும். இதை வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா பேரல் பேண்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஃபிட்டிங் சூப்பராக இருந்தது. அண்டு 2 பாக்கெட்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அவுட்ஃபிட் ஐடியாஸ் அண்ட் ஸ்டைலிங் இன்ஸ்பிரேஷன்ஸ், சோயிங் கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பேண்ட் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching my video. Bye.